அன்பும் உறவும் பிளட் ரிலேஷன் மட்டும் இல்லை. ஆனா சில உறவுகள் நம்ம ஃபேமிலி போல நம்ம கூட கனெக்ட் ஆயிடுறாங்க. நம்ம மேல ஒருத்தர் அன்பு காட்டுறாங்க அப்படின்னா அது அந்த டைமே நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம புரிஞ்சிக்கலன்னா அந்த அன்பு நம்மளை விட்டு போயிடும். பிளட் ரிலேஷனா இல்லைனாலும் நம்ம ஹார்ட் கூட ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆயிடுறாங்க. அதை பத்தின கதை தான் நம்ம பார்க்க போறோம். நான் போயிட்டு வரேம்மா. பார்த்து போயிட்டு வாப்பா. அவன் அம்மாவின் அக்கறையான வார்த்தைக்கு புன்முறுவல் செய்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு புறப்பட்டான். மதி தேநீர் நிலையம் என்ற பெயர் பலகை கண்ணில் பட சீறி பாய்ந்த வாகனம் அந்த கடையின் முன் நின்றது. அண்ணா ஒரு டீ. எழில் எப்படி இருக்க? சூர்யா நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. இப்ப என்ன பண்ற? நான் ஒரு பிரைவேட் கம்பெனில மேனேஜரா இருக்கேன்டா. நீ என்ன பண்ற? படிப்பு வேற ஒழுங்கா வரலடா, அதான் மெக்கானிக்காவே போயிட்டேன். இந்தப்பா தம்பி டீ. வேலக்கா செல்வி அக்கா எப்படா இருக்காங்க? வேலக்கா கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்குடா. செல்வி அக்கா எங்க போனாங்கன்னே தெரியல. சூர்யா உன் நம்பர் கொடுக்குறியாடா? இதுல என்னடா இருக்கு, வந்துட்டா போச்சு. எழில் மனதில் பழைய நினைவுகள் வந்தது. அந்த எண்ணத்தில் வாகனமும் ஓடியது, அலுவலகமும் வந்தது. அவனுடன் வேலை செய்பவர் அவனை பார்த்து கையசைத்தார். அவன் பார்க்காமல் சென்று விட்டான். அவர் அருகில் சென்று அவனிடம் வந்து விசாரித்தார். எனக்கு ஸ்கூல்ல படிப்பு ஒழுங்காவே வராது. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி டியூஷனுக்கு போடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு எந்த டியூஷன் போறதுன்னு தெரியல. அப்போ என் ஃப்ரெண்டு முனீஸ்வரி தான் இந்த டியூஷனுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னான். அங்கதான் எனக்கு அறிமுகமானாங்க வேலக்கா செல்வி அக்கா. அவங்க அப்பா மளிகை கடை வச்சிருக்காங்க. டியூஷன் சேர்ந்த ஒரு மாசத்துலயே நான் சென்னைக்கு போக வேண்டிய வேலை வந்துருச்சு. நான் அப்போ லீவ் சொல்றதுக்காக போனேன். ஆனா அப்போ வேலக்கா இல்ல, செல்வி அக்கா மட்டும் தான் இருந்தாங்க. சரின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். 2 நாள் கழிச்சு நான் திருப்பி ஊருக்கு வந்துட்டேன். அப்புறம் ஸ்கூல் முடிச்சுட்டு எப்பவுமே ஈவினிங் நாங்க மளிகை கடை தாண்டி தான் போவோம். அப்போ வேலக்கா கடையில இருந்தாதான் நான் பார்க்கவே இல்லை. சரி நானும் வீட்டுக்கு போயிட்டேன். அது வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு திருப்பி டியூஷனுக்கு வந்துட்டேன். அப்புறம் டியூஷனுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். வேலக்கா எழிலை அழைத்து விசாரிக்க தொடங்கினார். எழில், என்கிட்ட சொல்லாம ஏன் போன? நானும் உனக்கு ஒரு டீச்சர் தானே, எனக்கு என்ன மரியாதை தர நீ? அவன் வரும்போது நீ வீட்டுல இல்ல, அதான் அவன் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். அவனையே நீ இப்ப சத்தம் போடுற? இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. வேலக்கா காலேஜ் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு எப்பவுமே விளக்கேத்த போவாங்க. எப்பவுமே அனிதா அக்காவை கூட கூட்டிட்டு போவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நான் வீட்டை தாண்டி போகும்போது வேலக்கா கீழே நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்க்கா இங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அனிதாவால வர முடியலடா, அதான் யார கூட்டிட்டு போறதுன்னு தெரியல. நான் வேணா வரட்டுமா? எப்படியோ வர வேணாம் தான் சொல்லுவாங்க. சரி வா போலாம். அப்புறம் நாங்க கோயிலுக்கு போனோம். போகும்போது நிறைய என்கிட்ட பேசிக்கிட்டே வந்தாங்க. அப்போ எங்களுக்குள்ள ஒரு நல்ல அன்பு உருவாச்சு. அப்புறம் என்கிட்ட உரிமையா பேச ஆரம்பிச்சாங்க. கூட பிறந்தவங்க அன்பு தரது மட்டுமே இன்பம் கிடையாது, கூட பிறக்காதவங்க கொடுக்குற அன்பு கூட இன்பம் தான். நான் பழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ அவங்களுக்கு ஒரு கயிறு வாங்கிட்டு வந்தேன். இதை ஏன் வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்களோன்னு பயந்து நான் புக்ல மறைச்சு வச்சுட்டேன். ஏண்டா, எனக்கு எதுவும் நீ வாங்கிட்டு வரலையா? நான் ஒரு பயத்தோட அந்த கயிறு எடுத்து கொடுத்தேன். ஓ, இதுதான் வாங்கிட்டு வந்தியா? இதை ஏன்டா மறைச்சு வச்ச? இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்தா நீயே கட்டி விடு. அப்புறம் கொஞ்ச நாளா நான் ஸ்கூலுக்கு போகலன்னா அவங்க வீட்டில் தான் போயிருப்பேன். அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது 2 பேரும் சேர்ந்து போய் கொடுப்போம். என்கிட்ட காசு இல்லைன்னா அவங்க தான் எனக்கு காசு கொடுப்பாங்க. அப்புறம் 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம். அப்புறம் ஒன்னா சேர்ந்து கோயிலுக்கு போவோம். இந்த மாதிரி நிறைய டெய்லி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த ஞாபகம்லாம் எனக்கு வந்துருச்சு. நான் இப்படி அவங்க கூடயே இருந்ததுனால அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டாங்க. எங்க அம்மா என்னை திட்டி இனிமேல் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒழுங்கா படிக்கிற வேலையை பாடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அக்காவுக்கு பர்த்டே வந்துச்சு. அப்போ நான் கிஃப்ட் கொடுத்து கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம். கொஞ்ச நாள்ல நாங்கள் வீடு காலி பண்ணி வேற வீட்டுக்கு போயிட்டோம். அப்போ கூட எங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்களுக்கு புட்டு பிடிக்கும்னு செய்ய சொல்லி நான் போய் ஸ்கூல் முடிச்சுட்டு கொடுத்துட்டு வருவேன். ஆனா போக 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 எங்களுக்குள்ள விரிசல் வர ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப தூரத்துல நாங்க இருக்கிறதுனால. அடுத்து எனக்கு பிறந்த நாள் வந்துச்சு. அப்போ நான் சாக்லேட் எடுத்துட்டு அக்கா வீட்டுக்கு போனேன். அப்போ செல்வி அக்காவும் வேலக்கா 2 பேருமே எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்போ வேலக்காக்கு கொடுத்த கிஃப்ட்டை நான் அங்கேயே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அழகான ஒரு சிலையை எனக்காக கொடுத்துருந்தாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். இப்படியே எனக்கு 7 வருஷம் போயிடுச்சு. இன்னும் நான் அவங்க அமிச்ச மெசேஜஸ் அதெல்லாம் நினைச்சிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் அங்க எதுவுமே பேசிக்கிறது இல்லை, பாக்குறதும் இல்லை. இப்போ எப்படி பாக்குறதுன்னு எனக்கு தெரியல. இப்படியே எனக்கு முடிஞ்சு. அலுவலகம் முடிந்ததும் வீட்டிற்கு வந்தான். அப்பொழுதுதான் செல்வி அக்காவின் பரிசை பிரித்ததும் அதில் ஒரு வாழ்த்து அட்டை மற்றும் கடிதமும் இருந்தது. அதை படிப்பதற்குள் நண்பன் விளையாட அழைத்ததால் சென்று விட்டதும் அவன் நினைவுக்கு வந்தது. அம்மா, நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் எங்கம்மா இருக்கு? எனக்கு தெரியலப்பா. நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுமா. நீ எடுத்து வச்ச அந்த குப்பையெல்லாம் அந்த சூட் கேஸ்ல தான் வச்சிருந்தேன், வேணா அதுல போய் பாருடா. தூசி படிந்த நிலையில் அந்த கடிதம் இருந்தது. எழில் படிக்க தொடங்கினான். அன்பு தம்பி எழிலுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனா உனக்கு என் தங்கையை தான் மிகவும் பிடிச்சிருக்கு. உங்கள் ஒவ்வொரு அரட்டியிலும் விளையாட்டிலும் சந்தோஷத்திலையும் நானும் உங்க கூட தான் இருந்தேன். ஆனா என்னை மட்டும் நீங்க ஒதுக்கி வச்சிட்டீங்களே, ஏன்னு எனக்கு தெரியல. வீட்டுல எனக்கு கல்யாண பேச்சு எடுத்தாங்க. என்னை பெண் பார்க்க வந்தவனால் நிராகரிக்கப்பட்டேன். அங்கு தொடங்கியது போல உனக்கு கூட என்ன பிடிக்கலையே,
இதுக்கு காரணம் என்ன? எழில் உன்னை அவ திட்டுன போதும் நான் உன் பக்கம் தானே நின்னேன். மேக்ஸ்ல நீ ஃபெயில் ஆனப்போ கூட உன் கூட சேர்ந்து நானும் அவ கூட போய் சொன்னேனே. நீ அவ கூட விளையாடும் போதெல்லாம் நானும் அந்த இடத்துல இருக்க கூடாதா அப்படின்னு நான் எத்தனை நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? அவளுக்காக நீ சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது அந்த அக்கறைய எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு நான் சிந்திச்சு இருக்கிறேன். அவளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக புட்டு செஞ்சு என்கிட்டே வந்து கொடுக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இவ்வளவு தெரிஞ்ச உனக்கு என்னோட அன்பு தெரியாம போயிருச்சு. ஒவ்வொரு நிகழ்விலும் நான் உன்னுடன் தான் இருந்தேன். மிகப்பெரிய வழி காதல் தோல்வி என்பார்கள். ஆனால் ஒருவரின் அன்பை உணராத போதும் அவரையே நினைத்து கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய வழி. ஒரு நாள் நீ என்னை தேடுவ, அப்ப நான் இருக்க மாட்டேன். கண்களில் வழிந்த நீர்த்துளியை துடைத்துவிட்டு சூர்யாவை தொடர்பு கொண்டு செல்வி அக்காவை பற்றி கேட்டான். டேய், உனக்கு செல்வி அக்காவை பத்தி ஏதாவது தெரியுமாடா? அவங்க நம்பர் இருந்தா கூட்டுறா. எனக்கே தெரியலடா, நாங்களே வீடு காலி பண்ணி வந்துட்டோம். நம்ம வேணா நாளைக்கு போய் பார்க்கலாம்டா. எழில் வீட்டு விலாசத்தை கேட்டுவிட்டு போனை வைத்தான். இரவு அவனுக்கு தூக்கமே வரவில்லை. அந்த கடிதம் பற்றி நினைத்து கொண்டே இருந்தான். ஏய், போலான்னு சொன்னோம், அதுக்குன்னு 6 மணிக்கா வந்து நிப்ப. என்னாச்சு உனக்கு? டேய், அதை பத்தி பேசலாம், இப்போ டைம் இல்லை. வா, சீக்கிரம் போய் செல்வி அக்காவை போய் பார்க்கலாம். ஏய், இப்படி எப்படிடா நான் வர முடியும்? ஏய், வாடா பாத்துக்கலாம். ஏய், நான் பல்ல கூட வளர்க்கலடா. ஏய், ஆடு மாடு என்ன பல்லா வளர்க்குது, வாடா போலாம். அக்கா, இந்த வீட்ல இருந்தாங்களே, அவங்க எங்கக்கா? நேத்து தான்ப்பா வீட்டை காலி பண்ணிட்டு போனாங்க. எங்க போனாங்கன்னு தெரியுமாக்கா? அவங்களுக்கு இங்க ஏதோ பிரச்சனைப்பா, அதனால வெளியூர் போயிட்டாங்க. அவங்களும் என்னன்னு சொல்ல நானும் எதுவும் கேட்டுக்கல. எனக்கு வேலை இருக்குப்பா, நான் உள்ள போறேன். ஒரு நாள் நீ என்னை தேடுவ, அப்ப நான் இருக்க மாட்டேன் என செல்வி அக்கா கூறிய வார்த்தையை நினைத்து கொண்டு அங்கிருந்து எழில் சென்றான். நம்ம மேல ஒருத்தர் அன்பு காட்டுறாங்க அப்படின்னா அது அந்த டைமே நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி நம்ம புரிஞ்சிக்கலன்னா அந்த அன்பு போய் நம்மளை விட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம மேல ஒருத்தர் காட்டுற அன்பை ஏத்துக்கிட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா லைஃப் சீரியஸா செமையா இருக்கும். ஸோ உங்க மேல யாராவது அன்பு காட்டுறாங்க அப்படின்னா தயவு செய்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட ஹாப்பியா வாழுங்க. தேங்க்யூ.